இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் டயட் லஞ்ச் செஞ்சு காமிக்கிறேன்ப்பா. வெயிட் லாஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், கடாய் வச்சிருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன்ப்பா. நல்லெண்ணெயில் செக்கெண்ணெய் நல்லா வாசமாக இருக்கும். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 2 மிளகாய் வத்தல் போட்டுக்கிடுவோம். 2 பூண்டு பொடிசாக நறுக்கியிருக்கேன், இதை இதில் போட்டுக்கிடுவோம். சின்ன அளவு இஞ்சி, இதை அம்மா பொடியாக நறுக்கியிருக்கேன், இதை போட்டுக்கிடுவோம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிடுவோம். இதை ஒரு வதக்கிடுவோம். பச்சை வாடை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிடுவோம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கோம், இதையும் போட்டுக்கிடுவோம். இப்போ அம்மா சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தில் ஒரு 15 பீஸு பொடிசாக நறுக்கியிருக்கேன், இதை போட்டுக்கிடுவதில் சின்ன வெங்காயம் நம்ம உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடியதுப்பா. இதை ஒரு வதக்கிடுவோம்ப்பா. சின்ன வெங்காயம்ப்பா நல்லா உங்களுக்கு உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரும். இன்னும் நம்ம இப்படி வெங்காயம் சின்ன வெங்காயம் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்கும்ப்பா. நல்லா எதிர்ப்பு சக்தியும் உங்களுக்கு சின்ன வெங்காயத்தில் கிடைக்கும்ப்பா. லைட்டாக வதக்கிக்கணும், ரொம்ப வதக்கக்கூடாது. சின்ன வெங்காயத்தில் உள்ள சத்து போயிடும், அதனால் லைட்டாக வதக்கிக்கிறணும். பாலக்கீரை ஒரு கட்டு வாங்கியிருக்கேன். நல்லா காம்பை பூரா நீக்கிட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். நல்லா கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். பாலக்கீரை அம்மா ஒரு கட்டு வாங்கியிருந்தேன், இதை நல்லா பொடிசாக நறுக்கி போட்டாச்சு. இதையும் லைட்டாக ஒரு வதக்கிடுவோம். இப்போ நம்ம பாலக்கீரைக்கு கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிடுவோம். எல்லாத்தையும் இதை வதக்கிடுவோம். அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கிடுவோம்ப்பா, இல்லாட்டா கீரையுடைய சத்து போயிடும். மீடியத்தில் வச்சு நம்ம வேக வச்சோம்னா ஸ்லோவில் நம்மளுக்கு சத்து ஃபுல்லாக நிற்கும். இப்போ நம்ம கீரையை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. கீரையை ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு. நல்லா கீரை சுருண்டுருச்சு பாருங்கள். அம்மா பருப்பு வேக வச்சுருக்கேன். இது துவரம் பருப்பு. துவரம் பருப்பில் கொஞ்சமாக நான் மஞ்சப்பொடி போட்டு நான் உங்களுக்கு வேக வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் ஊற்றிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம்ப்பா. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம், பிங்க் சால்ட்டு. கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி இலையும் போட்டுக்கிடுவோம்ப்பா. கொத்தமல்லி இலையில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நம்ம கொத்தமல்லி இலை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுப்பா. இன்னொன்று நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட கொழுப்பு, கெட்ட நீரை பூராத்தையும் அகற்றக்கூடியது இந்த மல்லி இலை. அதனால் நீங்கள் அடிக்கடி மல்லி இலையை நீங்கள் கஷாயம் போட்டு குடிச்சிக்கோங்க. இப்படி கொத்தமல்லி இலையை அடிக்கடி நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அடுப்பை மீடியத்தில் வச்சு வேக விடுவோம். இப்போ நம்ம 5 நிமிஷம் நம்ம பாலக்கீரையை வேக வச்சுட்டோம். ஓப்பன் பண்ணி நல்ல மணம்ப்பா. பாலக்கீரையுடைய நல்ல மணம், துவரம்பருப்புடைய நல்ல மணம். அவ்வளோதான்ப்பா, பாலக்கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இதில் கொஞ்சம் நம்ம மிளகு பொடி கூட லைட்டாக போட்டுக்கலாம். மிளகு பொடி போட்டோம்னா இன்னும் நம்மளை கொஞ்சம் வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம நல்லபடி சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சாதத்தில் நம்ம பருப்பு போட்டு கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி இப்படி எடுத்து விட்டு பிள்ளைகளுக்கு அப்படி ஊற்றி விட்டோம்னா அப்படி கொஞ்சம் நெய்யை போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன பிள்ளைகளுக்கு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நம்ம பவுலில் மாற்றிக்கிடுவோம். முட்டையை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிக்கிடுவோம். அம்மா 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. ஒரு முட்டையில் ஃபுல் மஞ்சக்கருவு இருக்கட்டும், 2வது முட்டையில் மஞ்சக்கருவு எடுத்துருவோம். இதில் ஃபேட் இருக்குது, அதனால் இதில் எடுத்துருவோம். இப்போ ஒயிட் கருவில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது, அதனால் ஒரு முட்டை முழுசாக எடுத்துக்கிடுவோம். ஒரு முட்டையில் மஞ்சக்கருவை எடுத்துருவோம். கொஞ்சமாக மிளகு பொடி போட்டுக்கிடுவோம், லைட்டாக போட்டுக்கிடுவோம். உங்களுக்கு லன்ச்சு செஞ்சுருக்கேன், டயட்டுடைய லன்ச்சு செஞ்சுருக்கேன். சாதம் ஒரு கப்பு, சின்ன கப்பில் எடுத்துக்கோங்க. நல்லா கீரை இருக்கு இல்லையா, பாலக்கீரை உடையது நிறைய எடுத்துக்கோங்க.
பாதி சாதம் எடுத்துக்கோங்க. நல்லா பருப்பும் கீரையும் போட்டு நல்லா சாப்பிடுங்க. நல்லா போட்டு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து ஏறாது. இது மாதிரி காய்களை நறுக்கி வச்சு சாப்பிட்டுக்கோங்க. டெய்லி வெள்ளரிக்காய், கேரட்டு இப்படி இது மாதிரி சாப்பிட்டா போதும்ப்பா. நல்லா உங்களுக்கு வெயிட் நல்லா குறையும். இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. சுகர் பேஷண்ட்டு, டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாருமே சாப்பிடலாம். நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்னா பிள்ளைகளுக்கு வந்து வெயிட் ஏறாது, சிம்மா இருப்பாங்க. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம கொஞ்சமாக எடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நெய் விட்டு கொடுத்தோம்னா அதுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டயட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிடுங்க. அவ்வளோதான்ப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.